1915 வருஷம் பிப்ரவரி மாதம் வில்லி ஹெட்சன் அப்படிங்கிற ஒரு சின்ன பையனால முதல்ல ஓப்பல் அப்படிங்கிற ஒரு நகரம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓப்பல் நகரம் அப்படின்னா என்னன்னா, ஓப்பல் அப்படின்னா பால் போன்ற தோற்றமுடைய ரத்தின கற்கள் உள்ள இடம் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் சுரங்க தொழிலாளர்கள் இங்கே குடியேற தொடங்குறாங்க. முதல் உலக போருக்கு அப்புறம் ஐரோப்பியால இருந்து வந்த சில அகதிகளும் இங்க குடியேற ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகனா சுரங்க பணிகள்ல ஈடுபடுறதுக்காக மட்டும். இங்க கூபா பிட்டி அப்படிங்கிற பேர் வர்றதுக்கு காரணம், இந்த நகரத்துக்கு 1920 வருஷம் கூபர் பேடி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்படின்னா கூபர் பிட்டி அப்படிங்கிற பேர்ல இருந்து திரிபு ஆகி இந்த பேர் வந்திருக்கு. கூபர் பிட்டி அப்படிங்கிறது வெள்ளை மனிதன் ஒரு குளியல் அப்படின்னோ இல்லைன்னா தண்ணீர் குழி அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இது முழுக்க பாலைவன பகுதியா இருக்கிறனால கோடை காலங்கள்ல வெப்பநிலை 52 டிகிரி வரைக்கும் உயரும், 52 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயரும். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு மக்கள் பழைய சுரங்க குழிகளை மற்றும் மண்ணை தோண்டி டக் அவுட்ஸ் அப்படிங்கிற நிலத்தடி வீடுகளை அமைச்சு வாழ தொடங்குறாங்க. இங்க மக்கள் தொகைன்னு பார்த்தா கூபர் பேடி மாவட்ட சபையோட மதிப்புப்படி சுமார் 2500 பேர் இங்க வாழ்றதா சொல்றாங்க. கடைசியா 2021 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி 1762 பேர் இங்க இருக்கிறதா சொல்றாங்க. பல்லின சமூகம் அப்படின்னு இந்த இடத்த சொல்றாங்க பெருமையா. என்னன்னா இங்க 45க்கும் மேற்பட்ட தேசிய இனங்களை சேர்ந்தவங்க வாழ்றாங்க. 2வது உலக போருக்கு அப்புறமா தெற்கு மாவட்டம் அப்படி இல்லைன்னா கிழக்கு ஐரோப்பியால இருந்து குடியேறினவங்க மட்டுமே 60% பேர் இங்க இருக்காங்க. இந்த சுரங்க நகரம்ன்றது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சாரத்தை கொண்டிருக்கு. அதிசயமா இருக்கு. இங்க வீடுகள் மட்டும் இல்லாம தேவாலயங்கள், அருங்காட்சியகங்கள், கடைகள், பார்கள், ஹோட்டல்கள்னு இந்த பூமிக்கு அடியில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. இது ஒரு தனித்துவமான வாழ்க்கை முறையா கருதப்படுது. கூபர் பேடியில தமிழ் கலாச்சாரத்தை பத்தி தேடும்போது தமிழ் மக்கள் இங்க வாழ்ந்ததுக்கான சான்று எதுவும் இல்லை. வரலாற்று ரீதியா இங்க கிரேக்க, இத்தாலிய மற்றும் ஐரோப்பிய குடியேற்றவாசிகள் ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. கூபர் பேடியில ஆரம்ப பள்ளி அண்ட் உயர்நிலை பள்ளி இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் இங்க இருக்கு. கூபர் பேடி விக்டோரியா பாலைவனத்தோட விளிம்புல இருக்கிறனால இங்க மிகப்பெரிய சவாலா இருக்கிற அதிக வெப்பம், கடுமையான வறட்சி மட்டுமே அதிகமா இருக்கு. கோடையில அதிக வெப்பத்தை தவிர்க்கிறதுக்காகவே மக்கள் நிலத்தடிக்கு அடியில வாழ்றாங்க. இங்க நிரந்தரமான இயற்கை நீர் ஆதாரம்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. 25 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருந்து குழாய் மூலமாக தான் நீர் கொண்டு வரப்படுது. ஆஸ்திரேலியாவில் இந்த உட்புற பகுதியில் நிலநடுக்கமோ கடுமையான வெள்ளமோ இல்லை இயற்கை சீரழிவுகள் எதுவும் நடந்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இந்த இடம் அதிக வெப்பம், நீர் பற்றாக்குறை அதில் சமாளிக்கிறதே இவங்களுக்கு அதிக கவனம் செலுத்துறதா சொல்றாங்க.